நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களிடம் நான் பேச போகிறேன். இந்த இடத்த பாத்தீங்களா? இந்த பாருங்க, இந்த மரம். இது நம்ம அண்ணா சாலை அந்த திருப்பத்துல இருக்கு இந்த மரம். இந்த மரத்துக்கு நான் ரொம்ப நாளா பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா முடியாதனால இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சிச்சு. இந்த மரத்துக்கு பேசுவோம் பாருங்க. அந்த மரத்துடைய வேர்ல இருந்து கிளைகள்ல இருந்து எப்படி போகுது பாருங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான இடம், நல்ல ரன்னிங்கான இடம், ரோடு, நடு ரோடு. இந்த ரோட்டுக்கு நின்று நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த மரத்தினுடைய கிளைகள் வேர்கள் எல்லாம் இந்த இடத்துல ஒரு அழகாக இருக்கிறதுனால அதை அப்படியே விட்டு உங்களுக்கு இந்த மரத்தை ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இந்த இடத்துல அப்படியே விட்டுட்டு ரோட ஒதுக்கிட்டாங்க. இருந்தாலும் மனிதனுக்கும் இந்த இயற்கைக்கும் எவ்வளவு பெரிய சம்பந்தங்கள் இருக்கிறது என்பதை நாம கொஞ்சம் உணர்ந்து பார்க்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தை படைத்த இறைவன் எவ்வளதோ ஒரு அழகுகளை கொடுத்தார். ஆனால் இந்த அழகை ரசிப்பதற்கும் இந்த அழகில் வாழ்வதற்கும் இந்த இயற்கையில் இருக்கும் அம்சங்களை தெரிந்து கொள்வதற்கும் எத்தனை ஜீவன்களை படைத்தாலும் ஆனால் இந்த மனிதன் படைப்பில்தான் பூர்த்தியானது என்று நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன். இதை அனைவரும் அறிந்திருப்பார்கள். ஒரு இயற்கையான இடத்தில் எதுவுமே காலியாக இருக்கிற அந்த இயற்கையான இடத்துல ஒரு மனிதன் போய் நிற்கட்டும், அந்த இடத்துக்கே அந்த ஒரு அழகு தனி அம்சமாக கிடைக்கும். அப்படித்தான் இந்த இயற்கையும் மனிதனுடைய சம்பந்தங்களும் இருக்கிறது. இயற்கை என்றைக்குமே மனிதனை வாழ வைத்து அழகு பார்ப்பதை போல இந்த மனிதன் இந்த இயற்கையை அலங்காரம் பண்ணி வாழ வைக்கிறான். அதற்காகவே எல்லாம் புதுப்பித்து புதிய புதிய மாற்றங்கள் ஏற்பட்டு ஒவ்வொன்றா செய்து இன்னைக்கு மனிதனுக்கும் இயற்கைக்கும் அவ்வளவு சம்பந்தம் இருப்பது போல வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் அனைவருக்குமே ஒவ்வொரு திறமையில கொடுத்திருக்கான். இந்த அறிவை பயன்படுத்தும் சக்தி காலில் மனிதனுக்கு மட்டுமே கொடுத்திருக்கிறார். நான் உங்கள் நண்பன். இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று இன்று நான் உங்களுடன் வீடியோ போடுகிறேன். இன்று போய் நாளை வருகிறேன். உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஒரு தனிமையான இடத்திலே, ஒரு அழகான இடத்திலே நீங்கள் போய் அந்த இடத்தை உற்று பாருங்கள், நல்லா ஆராய்ந்து பாருங்கள். அந்த இடத்தில் நீங்க நின்று கொண்டு ஒரு செல்ஃபியோ ஒரு போட்டோவோ யாரின் மூலமா எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா அப்போது தெரியும் இந்த இயற்கைக்கும் மனிதனுக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கு, எவ்வளவு அழகு இருக்குது என்பது உங்களுக்கு உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.